ஃபேமிலியில் இல்லை வெளியில் எங்கேயாச்சும் போகும்போது சில வயதானவர்களுக்கு அவங்க தலை ஆடிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்க கை கால்களும் உதறல் எடுத்துக்கிட்டே இருக்கோங்க. இதை நம்ம என்ன நினைப்போம்? அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அதனால அவங்க உடல் தளர்ந்து அந்த மாதிரி இருக்காங்கன்னு நினைப்போம். ஆனால் இது ஒரு சென்ட்ரல் நர்வஸ் டிசார்டருங்க. வயதானவர்களை மட்டுமே தாக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் நர்வஸ் டிசார்டர் இப்போ மிடில் ஏஜ் பீப்புள்ஸையும் அட்டாக் பண்ணுது. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த டிசீஸ் பற்றி பார்க்கலாம். பாட்டிக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுங்க. அவங்களுக்கு எப்பவுமே தலை அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், கை கால் உதறிக்கிட்டே இருக்கும். இந்த பாடி ட்ரேமர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாடி வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு 60 இருக்குங்க ஏஜ். ஆனால் அதே 60 இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்காது. அவங்களாம் ரொம்ப ஸ்டெடியாக இருப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன நினச்சிப்போம் அப்படின்னா, இவங்க வந்து அடிக்கடிக்கு ஃபாஸ்டிங் இருப்பாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி இருந்ததுனால இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த பாடி ட்ரேமர்ஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் நினச்சிப்போம். இது வயதானவர்களை தாக்கக்கூடிய பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னு சொல்லக்கூடிய ஒரு சென்ட்ரல் நர்வஸ் டிசார்டர். இது வந்து ப்ரோக்ரெசிவ் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இதோட சிம்டம்ஸ் வந்து கிராஜுவலாக ஸ்டார்ட் ஆகும், அப்படியே வேர்ஸ் ஆகிடும். இந்த டிசீஸை ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டுபிடிக்க முடியாது. இந்த டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்காது. மூமெண்ட், அதாவது நடந்து போகும்போது நம்ம ஹேண்ட் வந்து ஸ்விங் ஆகாது. அந்த மூமெண்ட் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். பேசும்போது அவங்களுடைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னா குளறுபடியாக இருக்குங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு புரியாது. ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க. அவங்களால ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது. இதோட சிம்டம்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க, சேஞ்ச் ஆகும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் சைடில் தாங்க ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற லிம்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு கை கால்கள் உதறிக்கிட்டே இருக்குவாங்க. இந்த பாடி ட்ரேமர்ஸ் ரெஸ்ட்ல இருக்கும் போது அதிகமாக இருக்குங்க. ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகும் போது அப்படியே குறைஞ்சிரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மூமெண்ட்டை குறைச்சிருங்க. ஒரு சின்ன வேலையை நம்ம செஞ்சு முடிக்க கூட அதிக நேரம் தேவைப்படும். இப்போ ஒரு 5 மினிட்ஸில் ஒரு ஒர்க்கை நம்ம முடிப்போம் அப்படின்னா அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். வேகமாக நடக்க முடியாது, சேர்லேருந்து எழுந்திருக்க முடியாது. நடக்கும்போது காலை இழுத்துக்கிட்டே நடப்பாங்க. இந்த மாதிரி குறைபாடுகளை பிரேடிகினேசியான்னு சொல்கிறாங்க. அதாவது இது பார்க்கின்சன்ஸ் டிசீஸில் இருக்கிற அந்த மூமெண்ட் ப்ராப்ளமை தான் சொல்கிறாங்க. மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கவங்க. ஸோ இவங்களுடைய மூமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயின்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய போஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அடிக்கடி கீழே விழுந்துருவாங்க. கண் சிமிட்ட முடியாது, சிரிக்க முடியாது, கை வீசி நடக்க முடியாது. இவங்க பேசும்போது அவங்க ஸ்பீச் டோன் சேஞ்ச் ஆகும், எழுதவும் முடியாது. பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாங்க. பிரெயினில் இருக்க நர்வ் செல்ஸ், அதாவது பிரெயின் நியூரான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகி இறந்து போகிறது தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இறந்து போகிறதுனால அந்த கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, டோபமைன்னு சொல்லுவோம். இந்த இம்பார்ட்டண்ட் மெசேஞ்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்நார்மல் ஆகிடுங்க. அதோடைய ஆக்டிவிட்டியை வந்து ஸ்டாப் ஆகிடும். இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்க. ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு கரெக்டாக வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நியூரான்ஸ் வந்து டெத் ஆகிட்டதுனால அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாதியிலே தடைப்பட்டு போயிடுது. இதுக்கு ஜெனட்டிக்ஸும் காரணங்க. பட் இது வந்து ரொம்ப ரேர்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் கெமிக்கல் எக்ஸ்போஷர்னால கூட இந்த மாதிரி டிசீஸ் வரலாங்க. ரீசெண்டாக ரிசர்ச்சர்ஸ் நம்ம பிரெயினில் சம் சப்ஸ்டன்சஸ் வந்து சரியாக பிரேக் டவுன் ஆகாததுனாலையும் இந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த சப்ஸ்டன்ஸை லீவி பாடிஸ்னு சொல்லுவாங்க. இந்த டிசீஸ் யங் அடல்ட்ஸில் ரொம்ப ரேராக தாங்க பார்க்க முடியும். பட் இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 60ஸில் இருக்கிறவங்கள தான் அதிகமாக பாதிக்குது. க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இருந்தாலும் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு வரவங்க. இந்த டிசீஸ் இருக்கிறவங்களால திங்க் பண்ண முடியாது, டிப்ரெஷனில் இருப்பாங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டிசார்டர்ன்றதுனால இவங்களால எச்சில முழுங்க முடியாதுங்க. இவங்க மவுத்தில் வந்து சலைவா அக்யூமுலேட் ஆகி ட்ரூலிங் ஆகும். அதாவது இவங்களுக்கு வந்து எச்சில் வந்து ஒழுகிட்டே இருக்குங்க. இவங்களால ஃபுட் சேவ் பண்ணி சாப்பிட முடியாது, யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. டைஜஷன் ஸ்லோ ஆனதுனால இவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குங்க, பிளட் ப்ரெஷர், உடல் சோர்வு, பாடி பெயின் எல்லாமே இருக்குங்க. செக்ஷுவல் லைஃப்பில் இன்ஆக்டிவாக இருப்பாங்க. சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லில் ப்ராப்ளம் இருக்குங்க. இவங்களால ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணால் இவங்களுக்கு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணலான்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. காஃபி, டீ, கோலா இந்த மாதிரி ட்ரிங்க்ஸை ஸ்டாப் பண்ணால் இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸோட ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸோட யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லேட் பண்ணாமல் சீக்கிரமாகவே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சைக்காலஜி டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.